கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாங்க. வெளியில போனது பரவாயில்ல, என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுறான். திமுக நல்லா மிகப்பெரிய கட்சியா இருக்கும் போதும், திமுக தொண்டன் உழைச்சி இவங்க எல்லாம் ஜெயிக்க வைக்கும் போதும் திமுக கனியா இருந்துச்சு. இன்னைக்கு டிவிக்கு கைக்கு ஆட்சி போகவும் அவங்க கனியாக மாறிட்டாங்க போல இருக்கு. மக்களை நல்லா வசதியா வாழ வச்ச திராவிட மாடல் வேண்டாம், திராவிட மாடல் எங்களை நல்லா வசதியா வாழ வச்சுச்சா கிடையாது இல்ல, அதனால நாங்க சோஃபா மாடல் ஆட்சிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களை பத்தி அன்னைக்கே தெரிஞ்சதுனாலதான் பேரறிஞர் அண்ணா இவங்களை எல்லாம் இரு கொடி ஏந்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிசம்ங்கிறது எவ்வளவு பெரிய தத்துவம், உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த தத்துவம், பெரியாருக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம். ஆனால் பெரியாருக்கு இந்தியாவில் இருக்கும் கம்யூனிஸ்டுகளே பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு பெரியார் என்ன காரணம் சொல்லுவாருன்னு சொன்னா, இன்னைக்கு காரியம் ஆகணும்னு சொன்னா நம்மள்ட்ட இருப்பான், நாளைக்கே நம்மளால காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சா நம்ம எதிரிகிட்ட போய் சேர்ந்துருவான்னு சொல்லுவாரு. அதே தான் கம்யூனிஸ்டுகள் செஞ்சிருக்காங்க. இந்தியா பூரா மொத்தமா இருக்கிறதே 2 எம்பி, அதுவும் திமுக உழைப்பால் வந்தது. பேரறிஞர் அண்ணா கம்யூனிஸ்டுகளை பத்தி இன்னும் அழகாக சொல்லுவார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பத்தி ரொம்ப அழகா விளக்குவார். இரு கொடி ஏந்திகள் சொல்லுவார். அவர் விளக்குற அந்த விதமே அழகா இருக்கும். கருத்திலே காமுகன், உடையோ காவி, இவன் கபடம், காலையில் சாது, மாலையில் காளி, இவன் கடியன், ஒரு வினாடி சிரிப்பு, மறு வினாடி அழுகை, இவன் பித்தன். அதுவே கம்யூனிஸ்டுகளை பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு, போட்டிருக்கிறது கதர் சட்டை, பாக்கெட்ல கால் மார்க்ஸ் படம், கண்களிலே கனல், கானமோ அகிம்சையை பற்றி, கையிலே சிவப்பு கொடி, அதை கொண்டு போய் நடுவதோ காங்கிரஸ் கொடிக்கு பக்கத்தில். எதுக்காக அண்ணா அப்படி சொன்னாருன்னு சொன்னா, அந்த காலத்துல காங்கிரஸ் என்ன பேசணுச்சோ அதே தான் கம்யூனிஸ்டுகள் பேசிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளின் பேச்சு ஒன்னா இருக்கும், செயல் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அண்ணா சொல்லியிருந்தாரு. கம்யூனிஸ்டுகள் பேசுவதா சமதர்மம், ஆனா பெயரின் லட்சணங்களை பாருங்க, ஐயர், ஐயங்கார், சர்மா, சேட்டர்ஜி, முகர்ஜி இப்படி இருக்கும். இப்படின்னு அந்த காலத்திலேயே பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் கம்யூனிஸ்டுகளை நமக்கு அடையாளம் காட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அதை நிரூபிச்சிருக்காங்க. கம்யூனிச சித்தாந்தங்கிறது என்னது? பாசிசத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் தான் கம்யூனிசம். ஆனால் இன்னைக்கு பாசிசத்தை யார் எதுக்குறா? திமுகவை பாருங்க, திமுக எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் திமுக ஹோட்டல்ல ரூம் போட்டு பத்திரமா பாதுகாக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. திமுக காரன் கொள்கைக்காரன், அவன் மட்டும்தான் இந்தியாவில் இன்னைக்கு பாசிசத்தை எதிர்த்துட்டு இருக்கான். கம்யூனிசம் பாசிசத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம். ஆனால் என்ன நடக்குது? வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை இழந்தோன்னா என்ன பண்ணாங்க? காங்கிரஸ்ல போய் சேர்றாங்க, பிஜேபியில போய் சேர்றாங்க. இப்போ ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளே இல்ல அங்க. அதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு அண்ணா சொன்ன அந்த பேரின் லட்சணம் தான். சேட்டர்ஜி, முகர்ஜி, ஐயங்கார், ஐயர், அந்த பேர்ல கூட விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆனால் பேசுறது சமதர்மம், எங்க போனா அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதி மதத்தை பார்த்து அந்த பக்கம் போய் குவியறது தான் அந்த கம்யூனிஸ்டுகள் வேலையே. பாசிசத்தை எதுக்குறோம்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்றது? கம்யூனிஸ்டுகள்லாம் யார் தெரியுமா? எவ்வளவு பெண் கம்யூனிஸ்டுகள் உலக அளவில் கொடுமை அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? நாஜிக்கெல்லாம் எவ்வளவோ பெண் கம்யூனிஸ்டுகளை பிடிச்சி அவங்கள வாயில சொல்ல முடியாது, அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்குனாலும் தோழர்களே நாங்கள் காமிச்சு கொடுக்க மாட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு வீர மங்கைகளாக இருந்தவங்க பெண் கம்யூனிஸ்டுகளை. இப்போ ஆண் கம்யூனிஸ்டுகள்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்க, எவ்வளவு போராடி இருப்பாங்க பாருங்க. ஆனால் இந்த இந்தியாவில் தான் இந்த அநியாயம் பண்ணுறாங்க கம்யூனிஸ்டுங்க. பேசுறது சமதர்மம். இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு ஆளாக போய் ஓட்டு போடுறாங்க. உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சட்டம் அது தெரியாதா கம்யூனிஸ்டுகளுக்கு? நம்ம கனிமொழி, திமுக கனிமொழி தான் பாராளுமன்றத்திலே பாயிறாங்க கம்யூனிஸ்ட் மேல. இதற்கு நீங்க ஆதரவு தரலாமா அப்படின்னு சொல்லி பாயிறாங்க. கம்யூனிஸ்டுகள் பேச்சுல தான் கனல், வாயில தான் கொள்கை. எங்க சோஃபா மாடல் இருக்கோ அங்க போறது தான் அவங்களோட வேலையை. இதே பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அகில இந்திய அரசியல் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். தோத்து போன உடனே சொந்த கட்சிக்காரனே முதுகுல குத்துவான். இன்னைக்கு பாருங்க, அதிமுக இருந்து எவ்வளவு பேர் டிவி கேட்க போய் சேர்றாங்கன்னு சொல்லி. திமுக கூட்டணியில இருந்து கொஞ்சம் கூட அறமே இல்லாமல் காங்கிரஸ் போய் சேர்ந்துருச்சு. கம்யூனிஸ்ட் விசிக்கெல்லாம் திமுக சொல்லிட்டு போனாலும் அவங்க திரும்ப வரமாட்டாங்க நமக்கு தெரிஞ்சிச்சு. வெளியில இருந்து ஆதரவு சொல்லி இன்னைக்கு அமைச்சராயிட்டாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் மாதிரி மோசமான கட்சியை யாரும் பார்த்ததே கிடையாது. இந்தியா கூட்டணியா பிஜேபி எதுக்கணுமா, அதுக்கு திமுகவுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு வேற விடுக்கிறாங்க. இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாம போயிட்டு திமுக அந்த கூட்டணிக்கு வரணுமா? என்ன ஒரு பொழப்பு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் முதுகுல குத்து போடுறாங்க பாருங்க. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சாங்க, இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சிட்டாங்க. திரிணாமுல் இன்னைக்கு எதிர்கட்சியே கிடையாது. மம்தா பானர்ஜி கிட்ட கட்சி கிடைக்குமானே தெரியாது, அந்த அளவுக்கு அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க. எடப்பாடி வாங்காத குத்துகளா சொல்லுங்க முதுகுல? எவ்வளவு பச்சை துரோகங்களை எவ்வளவு பேர் சந்திச்சிருக்காங்க. திமுக தொண்டன் யாராச்சும் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. திமுக எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் பத்திரமா ரூம் போட்டு பாதுகாக்கிறாங்களா? அவங்கவுங்க பாட்டுக்கு ஃப்ரீயா போறாங்க வர்றாங்க. ஏன் திமுக மேலாம் இடி கேஸ் இல்லையா, எதுவும் இல்லையா? அவங்களையெல்லாம் வளைக்க முடியாதா? திமுக காரன் கொள்கைக்காரன், எதற்கும் அஞ்ச மாட்டான், கட்சியை விட்டு போக மாட்டான். அப்படியே போனாலும் கட்சி தலைமை கவலைப்படுவது கிடையாது. அவங்களுக்கு பதிலாக யார் நல்லா உழைச்சாங்களோ அடுத்தவங்களை கொண்டு வருவாங்க. மக்கள் ஆதரவு கிடைக்குதே இல்லையா, கட்சியில் உழைக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. வேற கட்சியில் இருக்கவன் தான் ஐயோ திமுக தொண்டனாவே இருக்கான்னு சொல்லுவான். தொண்டர்களையும் அவங்க எம்எல்ஏ எம்பி ஆக்குறதுனால தான் அந்த கட்சியை உடைக்க முடியல. அந்த கட்சி எம்எல்ஏ எம்பிகளால் யாராலையும் புடுங்க முடியல. ஆனால் மற்ற கட்சிக்காரன் மற்ற அவங்க அக்கறையெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மேலே
ஐயோ திமுக தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவான். எங்க இப்போ திமுக காரன் எத்தனை எம்எல்ஏ எம்பி போயிருக்கான் எதிர்கட்சிக்கு சொல்லுங்க பாப்பா. எவ்வளவு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு இந்த சோஃபா மாடல் அப்படிங்கிற பேர்ல. மதிமுக வைகோ குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. ஐயோ தெரியாதனமா நின்னுட்டோம் உதயசூரியன் சின்னத்தில், எல்லாத்தையும் சோஃபா மாடல் ஆட்சிக்கு போயிருக்கலாம். மனிதநேய மக்கள் கட்சியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. உதயசூரியன் நின்னுட்டோம், சரி தெரியாம தான் நின்றுட்டீங்க, திமுக பெரிய கட்சி நம்மளை ஜெயிக்க வச்சிருன்னு நின்றுட்டீங்க, இன்னைக்கு டிவிகே விஜய் ஆட்சி வந்துருச்சு, உங்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு, ராஜினாமா பண்ணிட்டு போய் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு டிவிகேக்கு போயிட வேண்டியதானே. முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க போனா இருக்கிற கட்சியும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உள்ள இருந்துகிட்டே குழி பறிக்கிற வேலையை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு எவ்வளோ மைனாரிட்டி ஆச்சு பிஜேபி, ஆனால் எவ்வளோ ஆதரவு பாருங்க. ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் உடஞ்சி பிஜேபிக்கு போயிட்டாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சி பிஜேபிக்கு போயிட்டாங்க. இப்போதான் முதலாக பிஜேபி மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கு, எதிர்கட்சியே இல்லாத நிலைமையை உருவாக்கிருச்சு. ராஜ்யசபாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்தில் இருந்து எதிர்கட்சிகளுக்கு எம்பிகளே கிடையாது. ராஜ்யசபால ஃபுல்லாக பிஜேபி எம்பிகள் தான். இன்னைக்கு காங்கிரஸ்ல மத்திய பிரதேசத்தில் மீனாட்சி நடராஜன் அப்படிங்கிறவங்க மனு தாக்கல் செய்கிறாங்க ராஜ்யசபா எம்பி பதவிக்கு. அதை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு. ஆனால் இது குறித்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க டிவிகே விஜய் ஏதாச்சும் கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்கிறீங்க? கிடையவே கிடையாது. பிஜேபி மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அந்த மாதிரி கட்சியை உடச்சி மற்ற கட்சி எம்பிகள்லாம் அங்கே போய் சேர்ந்து அவங்க கொடுக்குற ஆதரவுனால மீண்டும் மெஜாரிட்டி ஆக போகுது. தோற்ற அத்தனை கட்சிகளையும் இந்த மாதிரி அதிகார வெறிக்காக பச்சை துரோகங்கள் நடக்குது. திமுக அப்படி நடக்குதா? வாய வாடகை கூட்டு அப்படியே நேரில் பார்த்த மாதிரி யூடியூப்ல எவ்வளோ பேர் பேசுகிறான். இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, அவர்கிட்ட ஃபோன் வந்துச்சு, திமுக அதிமுக கூட்டணின்னு பேசினாங்க, அவர் பொண்டாட்டியை முதலமைச்சர் ஆக்கணும் இல்லாட்டி துணை முதலமைச்சர் ஆக்கணும், நீங்களும் முதலமைச்சர் ஆகலாம், அவங்க 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் சொன்னாங்க. என்னமோ நேரில் இருந்து பார்த்தவங்க மாதிரி பேசுவானுங்க. அவனுக்கெல்லாம் திமுக பற்றி ஏதாச்சும் இப்படி பேச முடியுதா சொல்லுங்க? திமுக எம்எல்ஏ எம்பிகளை பற்றி இப்படி பேச முடியுதா? சோஃபா மாடல் அப்படிங்கிற அசிங்கத்தை சகிச்சிட்டு இருக்க தமிழக மக்களே, இதனால நம்முடைய வாழ்வாதாரம் தான் பின்னாடி போகும். நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாமே நம்ம ஒரு டெல்டா மாநிலமாக இருக்கிறதுனால இயற்கை வளங்கள் பூரா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டிலையும் வேறு மாநிலங்கள் கட்டுப்பாட்டிலையும் இருக்குது. எப்போவுமே இங்கே ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் அமைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் கொடுத்தாதான் நமக்கான உரிமைகளை நம்ம பெற முடியும். இந்த கர்நாடகாவில் மேகதாதுல திமுக இருந்த வரைக்கும் தான் அணை கட்ட முடியல. இங்கே வந்து நம்ம கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, டிவிகே விஜயெல்லாம் அனுபவம் இல்லாதவர், எதுவும் செய்ய முடியாது, நம்ம அணை கட்ட போகிறது உறுதினு டிகே சிவகுமார் பேசுகிறாரு. இதை கண்டனம் தெரிவித்து இப்போ டிவிகே விஜய் ஏதாச்சும் சொன்னார்? அவர் ஒரு முதலமைச்சர் தானே, கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டுக்காக நான் இருப்பேன், என் கட்சி இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாரா? இதுவே நேரம் திமுக ஸ்டாலின்னா அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருப்பாரு. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு ஒத்துமையாக தான் இருக்கு, டெல்லிக்கு நேரம் காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரைக்கும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகள் அழியும் தருவாயில் இருக்கு. அந்த கட்சியெல்லாம் வந்து திமுக போன்ற பெரிய கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சியெல்லாம் திராவிட கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்களை கைப்பற்ற தான் டிவிக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்களே, உங்கள் ஓட்டுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு போய் சேர்ந்திருக்க எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் எலெக்ஷன் நீங்க ஓட்டு போட போறீங்களா? டிவிக்கேல இன்னைக்கு கள வேலைக்கு ஆள் இல்லைன்னு உங்களை பிடிக்க பாக்குறாங்க, நீங்க சேர போறீங்களா?